சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஆள்மாறாட்டம் செய்து அபகரிப்பதற்கு போலீசார், வழக்கறிஞர், பத்திரப்பதிவு அதிகாரிகள், பத்திரிகையாளர்கள் என்று பலர் கூட்டு சேர்ந்து நடத்திய மோசடி அம்பலமாகியிருக்கிறது. 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கும் போலீசார் கைது நடவடிக்கையில் இறங்குவார்களா? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா கல்லுப்பட்டியைச் சேர்ந்தவர் சோமசுந்தரம். இவருக்கு சொந்தமான இடம் காரைக்குடி கற்பக விநாயகர் நகர் பகுதியில் உள்ளது. இந்த இடத்தை தேரளாப்பூர் பகுதியில் வசிக்கும் மற்றொரு சோமசுந்தரம் என்பவர் போலியான ஆவணங்கள் தயார் செய்து அபகரித்து விட்டதாக கூறப்படுகிறது. அந்த நிலத்திற்கான பத்திரம் தொலைந்துவிட்டது என கூறி காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அதற்கான தடையில்லா சான்றிதழை தேரளாப்பூர் சோமசுந்தரம் வாங்கியிருக்கிறார். இதற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கலைமணி உதவி செய்திருக்கிறார். மேலும் வழக்கறிஞர் நாகராஜ், பத்திரிகையாளர் முத்து சாக்ரட்டிஸ், சார் பதிவாளர் காங்கிரஸ் உட்பட பலர் போலி ஆவணம் தயாரிக்க உதவி செய்துள்ளனர். இதை அறிந்த நிலத்தின் உரிமையாளரான சோமசுந்தரம் தனது நிலம் மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டு இருப்பது குறித்து காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் சமூக அந்தஸ்தில் உயர் பதவியில் இருக்கும் நபர்கள் இணைந்து இந்த மோசடியை அரங்கேற்றி இருப்பது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து பெண் சார் பதிவாளர் காங்கிரஸ், காவல் உதவி ஆய்வாளர் கலைமணி, வழக்கறிஞர் நாகராஜ், பத்திரிகையாளர் முத்து சாக்ரட்டிஸ் உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இவர்கள் அனைவரும் இணைந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்திருப்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சமூகத்தில் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் இணைந்து ஒரு சாமானிய மனிதனுக்கு எதிராக மோசடி திட்டத்தை அரங்கேற்றி இருப்பது சட்ட மற்றும் பாதுகாப்பு அமைப்பின் மீது பொதுமக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை சிதைத்துவிடும். எனவே இந்த மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.